மெட்ராஸ் விலாகர் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோட கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விலாகர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கண்டா மெரினா பீச்சில் மெரினா ஸ்விம்மிங் பூல் சரௌண்டிங்ஸில் தான் இருக்கோம். டிக்கெட் கவுண்டரு பைக் பார்க்கிங் கிட்ட தான் இருக்கோம். இங்கே ஏன் வந்திருக்கோண்டா, நம்ம ஸ்மார்ட் பைக் ஸ்டேஷன் இங்கே தான் ஒரு ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க. அதை நம்ம விலாக் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். இதுக்கு லேண்ட்மார்க் வந்து மெரினா ஸ்விம்மிங் பூல் பைக் பார்க்கிங் பிளேஸில் இந்த ஸ்டேஷன் இருக்குது. இது மாதிரி சிட்டி ஃபுல்லாக நிறையா ஸ்டேஷன் இருக்குது. மெயினாக வந்து இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது. நம்ம அந்த ஆப்பில் பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்மார்ட் பைக்கு மொபிலிட்டி ஆப் ஒன்று இருக்குது. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா வேறு எங்கெங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து மெரினா ஸ்விம்மிங் பூல் மெரினா நீச்சல் குளம் சரௌண்டிங்ஸ் தான் நமக்கு பைக் பார்க்கிங் பிளேஸ். இந்த சரௌண்டிங்ஸில் தான் நமக்கு ஸ்மார்ட் பைக்கும் நமக்கு ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு தான் நம்ம விளாக் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். இது வந்து மெரினா பீச்சில் மெரினா ஸ்விம்மிங் பூலுக்கு கார்னரில் இருக்குது பக்கத்தில் இந்த ஸ்மார்ட் பைக் ஸ்டேஷன். இதே மாதிரி அண்ணா நகர் இது மாதிரி சிட்டியில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே பீச்சில் இந்த இடத்துல ஒன்று, அப்புறம் இதில் ஆனால் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒன்றும், அப்புறம் காந்தி பீச் கிட்ட ஒன்றும் வச்சுருக்காங்க. இப்படி இதே மாதிரி சிட்டியில் நிறைய இடத்துல இப்போ வச்சுக்கிட்டு வராங்க. இந்த சைக்கிளுக்கு இந்த நம்பர் தான். இதை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னா, நம்ம ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள கோடை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணணும். பாருங்கள், சைக்கிள் நல்லா தான் இருக்குது. வித் கியரோடு கொடுத்துருக்காங்க. 3 கியர் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் இப்போது லாக்கில் இருக்குது சைக்கிளு. இது மாதிரி நீங்கள் உங்கள் மொபைலில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கியூஆர் கோடை எந்த சைக்கிள் உங்களுக்கு தேவையோ அந்த சைக்கிள்கிட்ட வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த சைக்கிள் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சைக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஏர் இருக்கா, எதுவும் டேமேஜ் இருக்கா, லைட் எரியுதா, பிரேக் பிடிக்குதா, இதே மாதிரி பல இதேனா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டேஷனில் வந்து செக்யூரிட்டி இருந்ததாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டேஷனில் செக்யூரிட்டி இல்லை. அதனால் அங்கே வர்ற மெரினா பீச்சுக்கு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வர்றவங்க நிறையா பசங்க அதை எடுத்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடுறாங்க. அதனால் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொண்டு போய் எங்கே வேணாலும் இது பண்ணிவிட்டு அங்கே போய் ட்ராப் பண்ணிடலாம். அதே மாதிரி எங்கே இருக்குதோ ஸ்மார்ட் பைக் இதே மாதிரி எந்த இடத்துல இருக்கோ அங்கே நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே போய் ட்ராப் பண்ணிக்கலாம். எங்கேயும் எடுத்துகிட்டும் போக முடியாது, இதை தூக்கிட்டும் போக முடியாது. ஜிபிஎஸ் உங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டா? இப்போ தான் பார்க்குறேன் இதை. எல்லா இடத்துலையும் இருக்குது சிட்டியில். மச்சான், ஸ்மார்ட் பைக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோலு மிச்சம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து 5 ரூபா எடுத்துன்னு போயிட்டு இப்போ இதை இங்கேருந்து எடுத்துன்னு போகிறேன். ஃபோனில் தான் எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ண உடனே அக்கௌண்ட்டில் பணத்தை செலுத்திடலாம். அதில் பேடிஎம் மூலயமா செலுத்திக்கலாம். ஸ்கேன் பண்ண உடனே இப்போ இந்த வண்டி நம்ம இதை ஸ்கேன் பண்ணோன்னே இந்த வண்டி லாக்கு ஓப்பன் ஆகும். நம்ம எடுத்துகிட்டு இங்கேயே வந்து விட்டுக்கலாம். இல்லை இதே மாதிரி வேறு இடத்துல எங்கெங்கே இருக்கோ அங்கே நம்ம விட்டுட்டு அங்கே லாக் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ஆப் மூலயமா பேடிஎம்மில் அதுபோல் சிட்டியில் எங்கெங்கே இருக்குங்கிறது அந்த ஆப்லேயே இருக்குது. நமக்கு இந்த ஸ்டேஷன் வேறு எங்கெங்கே இருக்குங்கிறது நம்ம அந்த ஆப்லேயே நம்ம பார்த்துக்கலாம்.
வேலெட்டில் இந்த ஸ்மார்ட் பைக் வேலெட்டில் நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு எப்பப்போ தேவையோ அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறத அந்தந்த ஸ்டேஷனில் போர்டு வச்சுருக்காங்க, கிளியராக போர்டு வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் மந்த்லி பாஸஸும் இருக்குது. 3 மந்த்து பாஸ் வந்து 699, 1 மந்த்து பாஸ் வந்து 249, 1 டே பாஸும் இருக்குது 49 ருபீஸு ப்ளஸ் டேக்ஸும் வரும். இது மாதிரி பாஸஸ்லேயே மந்த்லி கணக்குலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது மாதிரி மார்னிங்கில் அங்கே வர்றவங்களுக்கு, வாக்கிங் வர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது பக்கத்துலேயே, ஸ்டேஷன் பக்கத்துலேயே சமோசா எல்லாம் வித்து சாஸோடு வச்சுருந்தாங்க அங்கே வர்றவங்களுக்காண்டி. ப்ளஸ் அந்த ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்காண்டியும் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே பசிச்சா சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேர் வச்சுருக்காங்க. இது எங்கன்னா இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது இந்த ஸ்டேஷன். மெரினா ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் இது. இதுமாரி சிட்டியில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு அந்த ஸ்டேஷனில் கூட நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அங்கே எடுத்த சைக்கிளை இங்கேயும் பார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம ஆப் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஆப்புக்கு நீங்கள் கண்ட்ரோல் இப்போ பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இப்போதைக்கு விசா, மாஸ்டர் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுது. ஃபியூச்சரில் வந்து பேடிஎம் மற்ற வேலெட்னா அக்செப்ட் பண்ணுற மாதிரி அவங்க கொண்டு வருவாங்க. அப்படி நமக்கு எதுவும் வேறு எதுவும் டிஃபிகல்ட்டிஸ்னால் அதிலே நம்பர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பரு. அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி என்னென்று விவரங்கள் கேட்டுக்கலாம். மற்ற ஸ்டேஷன்லனா செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, இந்த ஸ்டேஷனில் செக்யூரிட்டி இல்லை.